இந்த ஷிப்யார்ட் இது இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு அது ஓகே தான். ஏன்னா எங்களை நாங்கள் போன இது தவிர மிச்ச எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கடலுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல போட் கூட்டிகிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக பார்த்து கூப்பிட்டுக்கோங்க. அதுதான் என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கடலுக்குள்ளே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த அலைக்கு அதுக்கும் அது ஒரு நல்லா ஒரு ஃபீலாக இருந்திருக்கும். கடலுக்குள்ளே கூப்பிட்டு போகல, சும்மா பேருக்கு போயிட்டு பார்டர் அந்த நதியும் ஒரு கடலும் கலக்கிற இடத்துக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு அதிலே அப்படியே திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒன்றும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. மிச்ச வரைக்கும் ஓகே தான். ப்ரைஸ் 500 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆமாம், அது கொஞ்சம் அதான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 500 ரூபாய்க்கு அது ஒர்த்தா அப்படின்னா மொத்தமாக ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அதில் ஒரு 20 நிமிஷம் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கே கொடுத்துட்றாங்க. ஒரு 20 நிமிஷம் இதில் போயிடுச்சுன்னா ஒரு எவ்வளோ பட்டன் இருக்கும் கணக்கில் கொஞ்சம் 20 நிமிஷம். 3/4 மணி நேரம் அதில் 20 நிமிஷம் போயிடுச்சு. 1/4 மணி நேரம் இருக்குமா? 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 25 நிமிஷம். ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமாறு 30. நீ நல்லா வருவடா. அந்த 25 நிமிஷம் அந்த டைம் மட்டும்தான் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் போட்டை ஸ்லோ ஓட்டினால மட்டும்தான் அது அவ்வளோ டைம் பிடிச்சது. இல்லாட்டி அதுவுமே அவ்வளோ டைம் பிடிச்சிருக்காது. கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்களா பார்த்து நீங்களா சர்ச் பண்ணி, நிறையா பேர் இருக்காங்க, சர்ச் பண்ணி எடுத்துக்காங்க. இருந்தாலும் எங்களோடது கொடுக்குறோம், வேணா யூஸ் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னை கேட்டால் நான் வேணான்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வேறு பக்கம் பெஸ்ட்டாகவே யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்த்து போய்க்கங்க. அடுத்த 2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பீச் வருது. சவுண்டாக பேசு. கேட்குண்டா எல்லாம் கேட்கல சத்தமா வரல, கேட்காம மட்டும் இருக்கட்டும், பிறந்துடுறேன். புதுசாக ஒரு பீச் வந்திருக்கோம். ஈடன் பீச். ஈடன் பீச் சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். தோப்போட இது ஜிப்லைனோட எல்லாமே இருக்குது. அந்த ஒரு நாள் தண்ணிக்குள்ளே தான் விழுவோம், சேஃபாக இருக்கலாம். தண்ணிக்குள்ள வந்து நீச்சல் தெரியுமா? நீச்சல்லாம் பார்த்துக்கல, உயிரோட இருப்போமா? அடடே, நான் எதிர்பார்த்துருந்தா என்னோடது சக்ஸஸ். என்ன சக்ஸஸ்? நான் எதிர்பார்த்து வந்து ஒன்று இருந்தா. இந்த ப்ரீமியம் பீச் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈடன் பீச் வந்திருக்கோம். ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்க. நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டா கூட ஏனாதாரமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீட்டாக இருக்குது. கார் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். சேம் இந்த கேரளாவில் பார்த்த மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் போகுது. நம்ம தலைவர் பாட்டு வேறு ஓடிட்டுருக்கு. ரெண்டு ஜீவன்கள் நடந்து போயிட்டுருக்கு. எப்படா இருக்குது பீச்சு? சூப்பராக இருக்குது. இங்கே குளிக்கலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரூம் எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்ல தண்ணி தான். இல்லை நல்ல தண்ணி இருக்குடா. இருக்கா? நாய் இருக்கு. போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. டாகேஸ் அருமை. அருமையா இருக்கு. இங்க பேராகிளைடிங் இருந்தா நல்லா இருக்கும். ஓப்பன் பிளேஸ், எனக்கு காத்தடிக்குது. அதுதான் காத்து ஓவரா இருக்கு. இப்போ ஈடன் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து ஆரோவில் தான் போகிறோம். இதுக்கு 2-3 நாள்லாம் தேவையே படாது என்னை கேட்டால். ஒரே நாளில் முடிச்சே விட்டுடலாம். மொத்த பாண்டிச்சேரி ட்ரிப்பையும். ஜூஸ் குடிக்காம இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஜூஸ் குடிக்காம இருந்தீங்கன்னா சரி, வாடா வாடா வாடா. ஏன்டா கப்பல் பண்ணுறீங்க? அங்கே வரதுக்கு கீழே அடிச்சிடுறது. பொண்ணு ஓடிட்டாரு. ஆறாளுக்கு இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்குது. 50 நிமிஷம் காட்டுது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஐயோ பயந்து ஓட்டிட்டாரு. எனக்கு தான் பயமா இருக்கு. என்னப்பா மேலே பார்க்குறா? அங்கே யாரா காரை பார்க் பண்ணது? சரி, ஓகே. ஆறாள் போய் பார்ப்போமா? வணக்கம்டா மாப்பிள்ள. இப்போ
போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஆரோவில்லில் சவுண்டு ரிலேட்டடான ஒரு மியூசியம் ஒன்று இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலாம். ஆமாம், சாப்பிடணும், பசிக்குது. இந்த உப்பு காற்றுக்கே நமக்கு பசி காமிச்சது. சாப்பாடு முக்கியமா? இதுலேயும் நாங்கள் யாரும் தண்ணியில் இறங்கி ஆட்டம் போடல, சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம். பெரிய குழியில் ஏறி இறங்கிடுது வண்டி. சரி, ஓகே. பட் ஆனால் இந்த பாண்டிச்சேரி சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து டிராஃபிக்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, எங்கேயா ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துடலாம். ஓ, அப்படியா விஷயம்? இந்த சிட்டியும் ரொம்ப சின்ன சிட்டி தான், தாட்டு போட்டு பெரிய சிட்டி அப்பெல்லாம் கிடையாது. நம்ம கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், அதில் காவாசி கூட இருக்காது. ஒரு சில இடத்துக்கு நினச்ச உடனே போயிடலாம். ஆமாம், சல்லுன்னு போக முடியுது. என்ன எல்லாம் சந்தா போகுது, அதுதான் பிரச்சனை. நம்ம ஒரு ஆர்எஸ் போகிற மாதிரி. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வடிகாலுக்கு கூட பெரிய குழியாக போட்டு வச்சுக்கிறாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னா ரோடு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எங்கேயுமே குழி மேடு தான் இல்லை. குழி இருக்குது, பட் ஆனால் அது பர்பஸ்ஃபுல்லாக பண்ண குழியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனேஜுக்காகவோ இல்லாட்டி அந்த இந்த சரி மறந்துச்சு சொல்கிறேன், மறந்துட்டேன் சார். அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக எதுவும் இருக்காது. சார் பார்த்துக்கோங்க. ஆனால் நல்ல ஸ்டேட் தான், ரொம்ப வளர்றேன். ஜூஸ் குடிச்சிருக்கேன், அதனால வளரலாம் போல. ஜூஸ் குடிச்சா பாண்டிச்சேரி ஜூஸ் குடிச்சிருப்பான். பாண்டிச்சேரி ஜூஸ் போறோம் மச்சான், பாண்டிச்சேரி போறோம், 4 பீர் அடிக்கிறோம். அதனால கொஞ்சம் திக்குமுக்காடுது, தப்படைச்சுக்காங்க. யாரா நீங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா?